ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? சோயா சங்க்ஸ் புலாவ் பண்ணுறதுக்கு இந்த மீல் மேக்கரை முதல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நெய் போட்டு நெய்யில் வந்து ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் மீடியம் சைஸு வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 இல்லை 3 மிளகாயை போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச அரிசியை போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு புதினாவை அப்படியே இலைய எடுத்து அந்த சாதத்தோட அரிசியோட மிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டு வச்சிருங்க. சிம்ல வச்சிருங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் உங்கள் குக்கரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஜீரக சம்பா அரிசி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால நான் ஒரு விசில் சொல்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை சிம்ல வச்சு வெந்துருனாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுட்டு தோல் உரிச்சிடுங்க. அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடி வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம போட போகிறோம் காரத்துக்கு. வானிலையில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது வெடிச்சதுக்கப்புறமா கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்ச உடனே உருளைக்கிழங்க போட்டுருங்க. இந்த நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பொடி, அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், தேங்காய் பால் எடுத்து இந்த புலாவில் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு டோஸ்ட்டும் பண்ணியாச்சு, இந்த புலாவும் பண்ணியாச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சதா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.